விட்டால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவளே பெண். இவளா பெண் என்று பெயர் எடுப்பதை விட இவள் அல்லவா பெண் என்று பெயர் எடுக்க வேண்டும். இருந்தாலும் இதுதான் வைகுந்தம். வைகுந்தம் என்று உரைப்பார்கள். இந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு மனைவியாக லட்சுமி லட்சுமி என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறையுமின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் சென்று சுவாமியை பார்க்க வேண்டும். சுவாமி சரி சற்று நேரம் வந்து பார்க்கலாம். மனம் படைத்தேன் உன்னை லட்சுமி மஞ்சள் குங்குமத்தோடு எந்த நலமோடு இருக்க வாழ்த்துகிறேன். லட்சுமி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் புறத்து வைப்பார்கள். ஆனால் இந்த இறைவனுக்கு நீ மனைவி உரை நான் ஏன் அழைத்தேன், எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக ஆண்டவா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். லட்சுமி மின்னல் சூரியையால் வண்ண வானவில் தன்னை மெலிந்து வந்து இன்பத்தால் இதயத்தை அகலானத்திலும் 50 காப்பிகள் கலந்தால் குடியிடை உள்ளு பருவம் கயற்கண்கள்
மொத்தமாக என் இன்ப நிலையத்தை உண்மைதான் சுவாமி. சுவாமி யானை இங்க ஆர்வம் காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி இதேனூறு மாயாடி வைகுந்த மதனிடம் எடுத்துரை சொல்லாம் காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி உள்ளத்தில் உள்காதல் ஊற்று பெருக்கெடுத்து இதேனூறு மாயாடி வைகுந்த மதனிடம் எடுத்துரை சொல்வார் காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி துள்ளி குதித்தெழுந்து துடிக்குது இந்த நாவி காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி இதேனூறு மாயாடி இந்த மசனிடம் எடுத்துரை சொல்வார் காலரிங்காரம் செய்யும் கருவள்ளி எனக்காக நீ ஒருவரை விட்டு ஒருவர் தெரியாமல் துணை நான் ஏனெடுத்து எதற்காக சுவாமி? இவனை தங்கை இருக்கிறாளே கிங்காதேவி உண்மைதான். அவளுக்கு போய் இப்போது ஆபத்து இருக்கிறது. ஆபத்தா? அந்த ஆபத்திலிருந்து தங்கையை காப்பாற்றுகிறார் நான் எங்கே செல்ல வேண்டும் சுவாமி? புறப்பட வேண்டிய சிவசக்கராவை நானே அப்படியா? அந்த நியமதாரர்கள் வேண்டும் என் தங்கையை அவனுக்கு